ஓம் நமச்சிவாய. அன்பார்ந்த சினிய சோதரிகளே, நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ளலாம் தலைப்பில் நம்ம வந்து 123வது பாடம் வந்துட்டோம். இப்போ இன்றைக்கி அதாவது நேருக்கு என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் ஆணா பெண்ணா என்பதை எப்படி அறிவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல காலத்து முறையில் ஜோதிடம் எழுதும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நவாம்சத்தில் வந்து ஆண் குழந்தை அப்படின்னு கேட்டுக்கிடுவாங்க. கேட்டுட்டாங்கன்னா நவாம்சத்தில் வந்து அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுவாங்க. அந்த டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு நவாம்சத்தில் ஆண் வர மாதிரி போட்டுக்கிடுவாங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு கட்டம் போட்டிருக்கேன் பாருங்கள், ஆண் ஜாதகம் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லக்கணம் வந்து மகர லக்கணம் போட்டிருக்கு. அதில் டிகிரி வந்து 8 டிகிரி 32 மினிட்ஸ், சரிங்களா. ஆனால் நவாம்சத்தில் போடும்போது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மீனத்தில் வருது. ஆனால் ஜாதகம் வந்து ஒரு ஆண் ஜாதகம். நவாம்சத்தில் என்ன சொல்லுது? மீனம் சொல்லுது. மீனங்கிறது என்னது? ஒரு பெண்ணுடைய கட்டம். ஆக்சுவலாக ஆண் பெண்ணில் பெண்ணு வருது, சரிங்களா. அப்படி இருக்கும்போது எப்படி இது பெண் ஜாதகமாக வரும் இல்லையா? அப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துவாம்சம் பண்ணணும். அதாவது பன்னெண்டாக பிரிக்கணும். அதாவது லக்கணத்தை வந்து பன்னெண்டாக பிரிக்கணும். பிரித்து அதில் வந்து எந்த இதில் வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னு பார்க்கணும். இதை அது ரொம்ப எளிமையான மெத்தட் என்ன தெரியுமா? நீங்கள் நார்மலாக ஒரு ஜாதகம் போட்டுக்குங்க. என்ன அதில் வந்து உங்கள் ஜாதகம் ஆண் ஜாதகமாக பெண் ஜாதகம் அப்படின்னு ரொம்ப எளிமையான விஷயம். கொடுத்துருக்க டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து இந்த துவாம்சத்தில் வந்து கரெக்டாக இருக்கும். துவாம்சம்னா அதாவது லக்கணத்தை 12ஆக பிரிக்கிறது, சரிங்களா. இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், 2வது கட்டத்தில் பாருங்கள் என்ன போட்டிருக்கேன், D12ன்னு போட்டிருக்கேன். அதாவது D12 அப்படின்னு போட்டிருக்கேன். அதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், 30 டிகிரி இல்லையா ஒரு லக்கணத்தில். அதாவது ஒரு ராசிக்கு 30 டிகிரி. அதை வந்து 12ஆல் வகுத்துருக்கேன். வகுத்தில் என்ன கிடைக்கிது? 2.3 வருது, 30 வரும். ஸோ அப்போ என்னது, 2 டிகிரி 30 மினிட்ஸ். அது என்ன பண்ணுங்கள், மறுபடியும் மினிட்ஸாக மாற்றிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் எளிதாக இருக்கும் வகுக்கிறதுக்கு. அப்போ அது 150 மினிட்ஸ் ஆகிடுச்சு, சரிங்களா. அதுக்கு அடுத்து இது 8 டிகிரியை 8.32 வருது இல்லையா. ஏற்கனவே மினிட்ஸில் வந்து இருக்குது 32. நம்ம 8 டிகிரியை வந்து மினிட்ஸ் ஆக்குவோம். அப்படி ஆகுனா 480 மினிட்ஸ் ஆகிடுது. 480 மினிட்ஸ் ப்ளஸ் 32 மினிட்ஸை கூட்டினா என்ன கிடைக்குன்னா 512 மினிட்ஸ் ஆகிடுது. அதை 150ஆல் டிவைட் பண்ணுங்கள். பண்ணால் என்ன கிடைக்குன்னா 3.14 அதாவது 41 கிடைக்குது. இப்போ நம்ம வந்து ஜாதகம் வந்து எழுது மகர லக்கணம் இல்லையா, அங்கேருந்து 1 2 3 எண்ணுங்க. அதாவது மகரம், கும்பம், அப்புறம் மீனம். இப்போ என்னாச்சு, பெண் ஆண் பெண். அது எங்கே போயிடுது, மீது எங்கே போய் விழுகுது பாருங்கள், ஆண் இதில் ராசியில் போய் விழுது பாருங்கள். அதாவது 0.41 அது எங்கே விழுது, மேசத்தில் விழுது. அப்போ இந்த ஜாதகம் கொடுத்த டைம் சரி, இது ஆண் ஜாதகம். உங்கள்கிட்ட கொடுத்த டைம் மட்டும் கொடுத்துட்டு ஜாதகம் வந்து ஆணா பெண்ணான்னு சொல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் கரெக்டாக கணிச்சு இது ஆண் ஜாதகம் தான் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இது முதல் உதாரணம். சரி, 2வது உதாரணம் ஒன்று போடுவோம், சரிங்களா. ஒரு பெண் ஜாதகத்தை எடுத்து வச்சுருக்கோம். 2வது ஜாதகத்தில் பெண் ஜாதகம். அதில் பார்த்தீங்கன்னா ராசி இலக்கணம் எங்கே விழுதுன்னா விருச்சகத்தில் விழுது. நவாம்சத்தில் எங்கே இலக்கணம் விழுதுன்னா துலாத்தில் விழுது. துலாங்கிறது என்னது, ஒரு ஆண் ராசி. அப்போ அந்த குழந்தை ஆண் ராசி. ஆணா இல்லையே, பெண் தானே. அப்போ இப்படி நம்ம வந்து மறுமுறையும் இதே மாதிரி 12ஆல் லக்கணத்தினுடைய பாகையை இது பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோமா. அப்படி டிவைட் பண்ணும்போது 11 வந்து 60ஆல் பிரிக்கணும்னா 660 மினிட்ஸு. அதோட 35 மினிட்ஸை கூட்டினா 695 மினிட்ஸு. அதை 150 மினிட்ஸால், அதாவது 2.5ஆல் வகுத்தா. நான் ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா, 30 12ஆல் வகுத்தா என்ன கிடைக்குது, 2.5 கிடைக்குது. 2.5ஆல் வகுத்தா அது 2.5 மினிட்ஸ் ஆகியிருக்கேன், 150 மினிட்ஸ் ஆகிட்டேன். வகுத்து பார்க்கும்போது 4.6. அப்போ அந்த லக்கணத்துலேருந்து ராசி லக்கணம் என்ன இருக்குது, விருச்சகம். விருச்சகத்துலேருந்து விருச்சகம் 1, தனுசு 2, மகரம் 3, கும்பம் 4 மீதம் எங்கே வருது நிற்கிது பாருங்க, மீனத்தில் விழுகுது. ஸோ மீனத்தில் வந்து என்னது, அது பெண் தானே. அப்போ பெண் லக்கணம் கரெக்டாக இருக்கு பாருங்கள். அப்போ இப்படியும் பெண்ணுன்னு பார்த்துக்கலாம். இது நம்மள்கிட்ட ஒருத்தர் ஜாதகம் கொடுத்து, அதாவது என்னன்னா ஆணா பெண்ணான்னு சொல்லாத போது இப்படி கண்டுபிடிச்சி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும். அவங்கள்ட்ட நம்ம கரெக்டாக சொல்லலாம், ஆக நீங்கள் இது வந்து பெண் குழந்தை ஜாதகங்க அப்படி சொல்லலாம். இல்லைங்க அது ஆண் ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டயத்தில் மிஸ்டேக்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே பல எபிசோடில் சொல்லியிருக்கோம், டயத்தை எப்படி ரெட்டிஃபிகேஷன் பண்ணுறது அதை பார்த்து நீங்கள் அதை ரெட்டிஃபைஸ் பண்ணிங்க. அடுத்து இன்னொன்று போட்டிருக்கேன் பாருங்கள், பிரசன்னம். இப்போ ஒருத்தர் வர்றாங்க,
தன்னுடைய ரிலேஷனுக்கு யாருக்கோ குழந்தை பிறக்க போது என்ன குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்போ என்ன பண்ணணும், பிரசன்னம் போடுங்க. பிரசன்னம் போட்டால் என்ன கிடைக்கும் பாருங்கள். அப்போ நம்ம பார்க்கும்போது பிரசன்ன லக்கணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மிதுன லக்கணத்தில் 10 டிகிரி 21 மினிட்ஸ் கிடச்சி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதை வந்து எல்லாத்தையும் மினிட்ஸாக மாற்றினேன். 621 வந்துச்சு. அது 150 வைக்கும்போது என்ன கிடச்சிச்சு, நார்மலாக 4, அதாவது 4.14 அடிச்சு. சரி, அப்போ அங்கேருந்து என்ன போகுது, மிதுனத்தில் என்னங்க, மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, மீது எங்கே விழுகுது, துலாத்தில். ஸோ அப்போது வந்து ஆண் ராசியில் போய் விழுந்துருச்சு. அப்போ வர்றவங்கள்ட்ட நீங்கள் ஆண் குழந்தை தான் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அப்படி சொன்னீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கும்போது ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கும். ஸோ இது மாதிரி இப்போ நீங்கள் அதாவது லக்னத்தினுடைய பாகையை 12ஆல் வைத்து எங்கே விழுகுதோ அதை வச்சுக்கிட்டு சொன்னீங்களாலும் உங்களுக்கு ஆண் பெண் யாரும் கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். இதை நம்ம ஏற்கனவே ஒரு கொடியார ஜோதிடத்தோட சொல்லியிருக்கோம். அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு நான் சொல்கிறேன் பாருங்கள். பெரிய முள் எந்த பாகைக்குள்ள இருக்குதோ அது வந்து ஆணா பெண்ணான்னு சொல்லலாம். 0 to 5 இருந்து வச்சுக்கலேன் அது ஆண், 5 to 10 இருந்து வச்சுக்கலேன் அது பெண், 10 to 15 இருந்துச்சுன்னா அது ஆண். இப்போ நம்மளுக்கு என்ன பிரசன்ன ஜாதகத்தில் வந்து எத்தனை மணி பாருங்கள், 10 மணி 14 நிமிஷம். அப்போ அந்த 3வது ஆண் காலத்தில் வந்துருச்சு. இப்போ அதில் ஆண் வந்துருச்சா, அப்போ இங்கே நம்ம பிரசன்னத்துக்கு போடுறதுல ஆண் வந்துருச்சா, அப்போ எக்ஸாக்டாக என்னது அர்த்தம், கரெக்டாக அந்த ஜாதகம் பிரசன்னத்தில் கூட ஆணா பெண்ணாங்கிறத நீங்கள் முன்கூட்டியே அறிந்து சொல்லலாம். சரிங்களா? நம்ம அடுத்த எபிசோடில் வந்து நம்ம வந்து அந்த கடிகார ஜோதிடம் இருக்கு இல்லையா, அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கீழே தர்றேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதனோட இன்னும் கொஞ்சம் விவரம் அதிகமாக தெரியும். சரிங்களா? நம்ம மீண்டும் இந்த கேபியில் எப்படி ஆண் பெண் பார்க்குறது உங்களுக்கு சொல்லித்தரேன். அது கொஞ்சம் கடுமையாக இருக்கும், நிறைய கால்குலேஷன்லாம் போட வேண்டியிருக்கும். இருந்தாலும் அதையும் கற்றுக்கலாங்க. என்ன இப்போ இதை எப்படி கற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி கற்றுக்கணும் இல்லையா? நம்ம வந்து ஒரு முன்கூட்டியே சொல்கிறதுல ஒரு நிபுணத்தன்மை அதிகம் வாய்ந்திருக்கணும் இல்லையா? நம்மளோட ஜோதிடம் கற்றுக்கிறவங்களாம் எப்படி இருக்கணும், நம்மளுடைய பரம்பரை ஜோதிடத்தை எளிமையாக கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம ஜோதிடம் வந்து ஒரு தலையான ஒரு சிறந்த ஒரு டூல் அப்படிங்கிறத வந்து நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு கருதி அடுத்த எபிசோடில் நம்ம சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.